ஹலோ கைஸ், நான் உங்கள் ஃபன்னி கேமர் பேசுகிறேன். நீங்கள் நம்ம கிராணி சாப்டர் 3ல் ட்ரெயின் எஸ்கேப் பார்க்க போகிறோம். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம கிராணி சாப்டர் 1 கிராணி சாப்டர் 2 ஓரளவுக்கு முடிச்சுக்கிறோம். இன்னும் உங்களுக்கு வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன கேம் போடணும்னு சொல்லுங்கள், நம்ம அது ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வாங்க கிராணி சாப்டர் 3 பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ட்ரெயின் எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். டோர் எஸ்கேப் கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா. ஆனால் கிராணி சாப்டர் 2 கொஞ்சம் பெருசு கைஸ், 2 பார்ட்டாக போடுறோம். கிராணி சாப்டர் 1 மாதிரி கிராணி சாப்டர் 2 மாதிரி ஈஸியாக இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கேம். ஈஸி தான், இருந்தாலும் இது வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா நம்ம 2 பார்ட்டாக போடுறோம். அடுத்த பார்ட் நாளைக்கு கண்டிப்பாக போடுறோம். இன்றைக்கி ஃபஸ்ட் பார்ட் மட்டும் அப்லோட் பண்ணுறோம் கைஸ். நம்ம இன்றைக்கி ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோம். சொன்ன உடனே நமக்கு ஒரு ட்ரெயினோட ஒரு பொருள் கிடச்சிது. ட்ரெயின் ஆக்சிலேட்டர் இருந்தால் தான் நம்ம ட்ரெயின் எஸ்கேப்புக்கு மெயினாக பண்ண முடியும். அதில் ஒரு பொருள் கிடச்சிச்சு. இன்னும் நமக்கு கீ மட்டும் வேணும் கைஸ். கீ ஒரு லிவர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு காயின் டோக்கனு. இந்த 4 பொருளுக்கு இந்த வீட்டை 10 வாட்டி சொல்ல விடுவாங்க கைஸ், அதையும் பார்த்துக்கணும். இங்கே ஒரு ரோபோட் இருக்கும், அது சவுண்டு போட்டோம். கிராணி கண்டிப்பாக இப்போ வரும் கைஸ். ஸ்லெண்டினா இந்த கேமில் எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் ஸ்லெண்டினா தான் கைஸ். கிராணி சாப்டர் 1லேயும் ஈஸியாக இருந்துச்சு, கிராணி சாப்டர் 2லேயும். ஆனால் ஸ்லெண்டினா கிராணி சாப்டர் 3ல் அப்பப்போ வரும் கைஸ். அதை போட்டு தள்ளணுன்னா அந்த டெடி பேர் எடுத்துன்னு போய் அந்த இதில் போட்டு தொட்டியில் ஆட்டினா தான் அது போவோம். அது வரைக்கும் அது போகாது. கிராணி வந்துடும்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம இங்கே போய் இங்கே ஒழிஞ்சிக்கலாம். இந்த கட்ட பின்னாடி கிராணி போனதுக்கப்புறம் நம்ம போகலாம். கைஸ் ரொம்ப நேரமாக ஆச்சு. கிராணி எப்போ தான் வருது தெரியல, ஈஸி மோடில். அதனால் ஸ்லோவாக தான் இருந்தது கைஸ். கிராணி போகுது, நம்ம மேலே போயிடலாம். ஆனால் சவுண்டு போட்டிங்கன்னா இந்த நேரத்தில் கிராணி அடிச்சிடும். நான் பண்ணுறேன், நீங்களும் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் என்ன சவுண்டு போட்டிங்கன்னா கிராணி டக்குன்னு திரும்பி உங்களை அடிச்சிடும். இப்போ மேலே போகும்போது ஜாகிரதையாக போகணும். மொட்டையும் வேறு எங்கே இருப்பான்னு தெரில. நமக்கு வேறு வெப்பன் கீ கிடையில கைஸ். மொட்டை கையில் வேறு ஷார்ட் கன் இருக்கும், நம்ம அதையும் எடுக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரில, பார்க்கலாம். சில டைமில் கிச்சனில் தாங்க வெப்பன் அதிகமாக கிடைக்கும். வெப்பன் கீ நம்ம பார்க்கலாம். ஆனால் கிச்சன் எல்லா கேம்லேயும் மாதிரி இந்த கேம்லேயும் பெருசாக இருக்கும் கைஸ், இருக்கிற கேம்லேயே. பட் எல்லாம் காலியாக இருக்கிற மாதிரி இதுவும் காலியாக தான் இருக்கும். பார்ப்போம் வெப்பன் கீ எல்லாம் கிடைக்குதான்னு. இல்லை கைஸ், வெப்பன் கீயே கொடுக்க மாட்டானுங்க கைஸ். புல்லட்டு கைஸ். சரி, நான் கூட வெப்பன் கீன்னு நினச்சேன் கைஸ். ஏமாத்துறானுங்க கைஸ், நம்மளை வெறுப்பேற்றுறானுங்க கைஸ். ஏதோ இருக்குது கைஸ். அது வெப்பன் கீ கைஸ், போடு கைஸ். இனி நம்ம கிராணி மொட்டையும் போட்டு செம்ம அடி அடிக்க போகிறோம். இந்த டோரை வேறு லாக் பண்ணி வச்சிடறானுங்க. கிராண்ட் பார்த்தோம்னா தான் இந்த டோருக்கு லாக் இல்லை. நம்ம திறக்கும் போது லாக் இது பண்ணி தான் ஆகும். அது ஒரு வாட்டி தான் கைஸ், அதுக்கப்புறம்லாம் நம்ம லாக் இது பண்ண தேவை. நம்ம இப்போ கல் வேணும். கல் எங்கன்னா இருக்குதான்னு பார்க்கலாம். கல் வந்து ஒரு மாதிரி மின்னும் கைஸ். அதனால நிறைய வாட்டி மின்னுமோ நானே சில டைம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேன். கீழே அது கல் மாதிரியே இருந்தது, ஆனால் அது மின்னா தான் அது கல் நினைக்கிறேன். வாங்க கைஸ், கல் கண்டுபிடிக்கலாம். கல் வேறு எங்கெங்கே இருக்குதுன்னு தெரில கைஸ். டோர் இருக்குது கல். இந்த வாட்டி நம்ம 1 டே கூட சாவாமல் ட்ரை பண்ணுறோம் கைஸ். கிராணி சாப்டர் 1ல் செத்துக்கிறோம். 3 வீடியோவும் செத்து ஒழிச்சோம் ஒரு இது ஈஸி மோடில். இந்த வாட்டி சாவே கூடாது கைஸ். 2வது கல் 3வது கல் கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லைனா நம்ம போய் வெப்பன் கீயை வச்சு கைஸ் கிராணி பார்த்துச்சு நம்மளை. வாங்க இப்படியே போயிடலாம். 3வது கல் கிடைக்குதான்னு தெரில கைஸ். 3வது கல் வேறு கிடைக்கல. சரி வாங்க நம்ம மேலே போகலாம். படிக்கட்டில் போகலாம் தான் கைஸ். ஆனால் படிக்கட்டில் போகும்போது கிணறு பார்த்தோன்னா நமக்கு கிராணிக்கிட்டே மாட்டின்னு அதுக்கிட்டே மாட்டின்னு சாவர மாதிரி இருக்கும். அதனால் இப்படியே போயிடலாம். வாங்க கைஸ் இப்போயே டக்குன்னு இறங்கிடலாம். ஏன்னா கிராண்ட் பவர் மாதிரி சவுண்ட் லைட்டாக கேட்குது. நம்ம எதுக்கோ பார்த்தே போகலாம். வாங்க கைஸ் போகலாம். பொறுமையாக நடந்து போயிடுவோம். எனக்கு லைட்டாக கிராண்ட் பவர் நான் வர மாதிரி சவுண்டு கேட்குது. எதுக்கோ பார்த்துக்கினே போகலாம். வாங்க கைஸ் போகலாம். கைஸ் அங்கே யாரோ போகிறாங்க கைஸ். பார்த்துட்டாங்க கைஸ் நம்மளை. இதில் பார்க்கல கைஸ். அவன் போகிறான் கைஸ். சவுண்ட் கைஸ் பார்த்துட்டான் கைஸ். சே, அவன் வேறு எப்போ நம்மளை இது பண்ணுவான் தெரியல. நம்ம ஒளிஞ்சிக்கலாம். அவன் வேறு வருவானு தெரில கைஸ். நம்ம எதுக்கோ கொஞ்சம் சேஃபாக ஒளிஞ்சிக்கினே இருப்போம். என்னவோ கிராண்ட்பா வர மாதிரி சவுண்டு கம்மியாக தான் கேட்குது. வாங்க வெளில போய் கொஞ்சம் பார்ப்போம். அவன் போயிட்டான்னு தான் நினைக்கிறேன் கைஸ். இருக்கான் கைஸ். சவுண்டு கேட்கலன்னு நினச்சா பார்த்தா இருக்கான் கைஸ். நம்ம வேறு பார்த்துட்டானா இல்லை கைஸ். அவனால் நம்மளை அடிக்க முடியாது இப்போ. அதனால நம்ம கொஞ்சம் சேஃபாகவே இருப்போம். நம்ம விளையாட்டுத்தனமாக ஏதோ பண்ணிவிட்டு 1 டே லாஸ் பண்ணக்கூடாது. பேசாமல் நம்ம என்ன பண்ணலாம், எலிவேட்டரை கீழே வர வச்சிடலாம். கிராண்ட்பா போயிட்டான் கைஸ்.
நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம கிராணி சாப்பிட்றோம்ல, இந்த மாதிரி தான் லூசுத்தனமாக பண்ணி ஒரு டே வேஸ்ட் பண்ணிட்டோம். இதுலேயும் வேஸ்ட் பண்ணக்கூடாது கைஸ். கிளம்ப போயிட்டான்னு நினைக்கிறேன் கீழே கைஸ். கரெக்டாக கீழே போகும்போது நம்மளை பார்த்துட்றான் கைஸ், எப்படின்னே தெரில கைஸ். கைஸ் கரெக்டாக வந்து அந்த இதுவும் அந்த டோர் ஆண்ட நின்றுக்கிறான் கைஸ். அவன் கன்று தெரிந்து பாருங்கள், அந்த டோர் ஆண்ட நின்னே நம்ம இது வாட்ச் பண்ணுறான். நம்ம இப்படியே ஒரு சைடாகவே பார்ப்போம். அவனை கிட்டேயும் போகாமல் சாவடிக்கிறான் கைஸ். கைஸ் வெப்பன் எடுத்தவொடனே அவன் மண்டையை உடைக்கிறோம். இல்லைங்க கைஸ், இந்த வாட்டி அவன் போட்டோம் கைஸ். பார்த்துட்டான் கைஸ். சவுண்டு கேட்குது கைஸ். சரி லூஸ் மாதிரி பண்ணுறான் கைஸ். அவன் வரானான்னு தெரில கைஸ். அவன் கன்று தருது, அவன் அங்கே தான் நிற்கிறான். நம்ம பொறுமையாகவே இருப்போம் இந்த வாட்டி. அவன் போனதுக்கப்புறம் நம்ம போகலாம். கைஸ் கிராண்ட்பா இப்படி சாவடிக்கிறான் நம்மளை கைஸ். அவன் போயிட்டான்னு நினைக்கிறான். வாங்க நம்ம போகலாம் கைஸ். அவன் மேலே போகிறான். இந்த நல்ல வாய்ப்பு, டக்குன்னு போய் வெப்பன் கீயை போட்டு வெப்பன் எடுத்து அவன் மண்டையை உடைச்சி ஷார்ட் கன்னை நம்ம எடுத்துக்கலாம். வாங்க கைஸ், ஷார்ட் கன் கைஸ். ஸ்லிங் ஷாட் கிடச்சிச்சு. இப்போ அதை வச்சு அவன் மண்டையை உடச்சி ஷார்ட் கன்னை நம்ம எடுத்துக்கலாம் கைஸ். கரெக்டாக தலையில் அடிக்கணும். நம்ம பாடியில் அடித்தா அவனுக்கு மைக்கால் மட்டும் தான் வரும். நம்ம அதையும் பார்க்கணும் கைஸ். கரெக்டாக வரான், தலையில் அடிக்கும், நம்மள அடிக்க பார்க்கலாம் கைஸ். மண்டையை உடச்சி கையில் ஊதாச்சு கைஸ். இப்போ கிராணி வரும்னு நினைக்கிறேன். நம்ம புல்லட்டை ரீலோட் பண்ணி வச்சுக்கணும் டக்குன்னு கைஸ். கிராணி வருது கைஸ். சரி சொல்லலாமா கைஸ்? நான் தலையில் தான் கைஸ் விட்டேன். அது என்ன கைஸ் பக்கா கைஸ்? நான் ஹெட்ஷாட் தான் வச்சேன், இருந்தாலும் காற்றுல புல்லட்டு போயிடுச்சுன்னு காட்டுது கைஸ். கிராணி வேறு வருது, புல்லட் வேறு இல்லை. ஸ்லிங் ஷாட் எடுத்தால் கிராணி போட்டுறோம் நம்ம. அதுக்குள்ளே நம்ம இப்படி போயிடலாம். நம்ம போய் புல்லட் லோட் பண்ணிட்டு கிராணியை போட்டு தரலாம் கைஸ். பார்த்து குதிங்க, டக்குன்னு அந்த இது மேலே குதிக்காமல் கீழே குதிச்சிங்கன்னா செத்துருவீங்க. ஒரு நாள் வேஸ்ட்டாக போயிடும். கன்னை நம்ம இங்கேயே போட்டுடலாம் கைஸ். ஏன்னா நம்ம செத்துட்டா கிழவங்கிட்ட போயிடும் கன்று, அப்புறம் நமக்கு தான் கடுப்பாயிடும். நம்ம ஸ்டோன் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்லிங் ஷாட் வச்சு கிராணியை போட்டு தரலாம். இன்னொரு கல் கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். 3 கல்லா கைஸ்? அங்கே ஒரு கல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க அது பார்க்கலாம். ஆமாம் கைஸ், கல் இருக்குது. நம்ம கிராணி இங்கே வர வச்சிடலாம் கைஸ். ஸ்லெண்டினா கைஸ், இது வேறு கடுப்பு கைஸ். ஸ்லெண்டினா பார்த்துக்கிட்டே இருந்தால் செத்துருவோம். நம்ம அதை வேறு பார்க்கணும். நம்ம விளையாடுறது ஈஸி மோடு தான் கைஸ் நினைக்கிறேன். நார்மலாக ஈஸியாக தெரியல, அதனால் பிரச்சனை இல்லை. இதே ஆட் எக்ஸ்ட்ரீம் போனால் தான் ஸ்லெண்டினா நம்ம டக்குன்னு போட்டுரும். நம்ம வேறு பார்த்து போகணும். கிராணி எனக்கு தெரிஞ்சு கிச்சனில் போகுதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது கைஸ். இருங்க பார்ப்போம். ஆமாம் கைஸ், கிச்சனுக்கு போயிடுச்சு. நம்ம மேலே போயிடலாம். கன்று வேறு எடுக்கணும் கைஸ். இங்கே என்ன இருக்குதான் செக் பண்ணலாம் கைஸ். கேபிள் கைஸ், இதை போட்டு போகலாம் கைஸ். மேலே போகலாம். நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம். இல்லை எதனா கிடைக்குதான்னு பார்ப்போம். இதுக்கோ கைஸ் மேட்ச் பாக்ஸ் கிடச்சிது. எனக்கு தெரிஞ்சு இது யூஸ் ஆகுது. நம்ம காக்காவை போட்டுடலாம். இருந்தாலும் கன்னில் புல்லட் காலியாக வர நிலமை வந்தால் இது யூஸ் பண்ணுற நிலமை வந்தால் கூட வரும். அது ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம். வாங்க கைஸ், இப்போ கிராணி வரும். சொட்டை மண்டிலே போடுறோம் நம்ம. வாங்க கைஸ் போகலாம். கிராணி எங்கே இருக்கிற கைஸ்? வருது கைஸ். இல்லாட்டி மிஸ் பண்ணக்கூடாது, தலையிலே வைக்கணும் கைஸ். நான் ஈஸி மோட், ஆமாம் ஈஸி மோடுன்னு நினைக்கிறேன். நார்மல் மோடாக ஈஸி மோட சேர்த்தல, ஆனால் ஆட் மோட் மட்டும் கிடையாதுன்னு தெரியும். நீங்கள் நார்மல் மோட், ஈஸி மோட், அது இது எக்ஸ்ட்ரீம் மோட்லாம், ஆட் மோட் எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் வரீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள். டக்குன்னு கிராண்ட்பா வந்துடுவாங்க. நீங்கள் தலையில் தான் வச்சு அடிக்க முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் பார்த்து ஆடுங்க. சென்சிட்டிவிட்டி கரெக்டாக வச்சுக்கோங்க. மொபைலுக்கு சென்சிட்டிவிட்டியே நானும் வச்சு பார்க்குறேன், செட் ஆக மாட்டேங்குது கைஸ். அதெல்லாம் கை நேரம் ஆனால் லைட்டாக ஸ்வெட் ஆகுது. அது நம்ம இது வேறு பார்க்கணும், அது ஏன் இப்படி ஆகுது. வாங்க கைஸ், இதை உடச்சி உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம என்ன கிடைக்குது. ஒன்றுமே இல்லை கைஸ். இந்த க்ரோபாரு தான் கைஸ் இந்த ரூமு. என்ன கைஸ் எகிற முடியல. சரி வாங்க இப்படி போகலாம் கைஸ். அந்த ஸ்லிங் ஷாட்டை கடைசி வரைக்கும் நான் எடுக்கலை. கேம் பிளே முடிகிற வரைக்குமே அந்த ஸ்லிங் ஷாட் எங்கே போச்சுனே மறந்து போயிட்டேன். ஷெட்டில் எதனா இருக்கும் கைஸ். நம்ம ஷெட்டுக்கு இங்கேயே இருக்கட்டும். நம்ம வாங்க மேலே போகலாம். மேலே இன்னொரு இது இருக்கும் ஸ்லெண்டினா ரூமில், அதையும் ஓப்பன் பண்ணிப்போம். டெடி கிடச்சா டெடியை வச்சு ஸ்லெண்டினா கிட்டே என்ன கிடைக்கும் கைஸ், அதையும் நம்ம இது பண்ணணும். தெரிஞ்சு கிராண்ட்பா வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம வேறு பார்த்து பொறுமையாக வேறு போகணும் கைஸ். சவுண்டு போட்டேன், மறந்து கீழே போட்டேன் கைஸ். சரி வாங்க, அவங்க வரதுக்குள்ளே இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கைஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஒன்றுமே இல்லை கைஸ். ஒன்றுமே இல்லாத இதை வச்சு விளையாடுறானுங்க, வெறுப்பேற்றுறானுங்க கைஸ் ரொம்ப. வாங்க கைஸ் மேலே அந்த சைடு போவோம். சவுண்டு கேட்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது கைஸ். மேட்ச் பாக்ஸ் இங்கே தான் இருக்குது. கட்டை எங்கேன்னு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். கட்டையே பார்க்கணும் எதனா இருக்குதா கைஸ். சேஃப் கீ வேறு கிடைக்கணும். சேஃப் கீயில் என்ன இருக்குதுன்னு தெரில, நம்ம அதையும் பார்க்கணும். சரி வாங்க மேலே போகலாம். மேலே காக்கா கிட்டே வேறு என்ன இருக்குதுன்னு தெரில, அதையும் பார்க்கணும். வாங்க மேலே போகலாம் கைஸ். ஏதோ சவுண்டு கேட்குது, நம்ம எதுக்கும் மேலே போயிடலாம்.
மேலே போயிட்டு கீழே இறங்கிடலாம் கைஸ். கன்று எடுக்கலாம் கைஸ். கன்று எடுத்து 2 பேரும் போட்டு தரலாம். கன்னில் புல்லட் வேறு இல்லை. சரி வாங்க, காரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி மியூசிக் சவுண்ட் வித்தியாசமாக கேட்குது கைஸ். புல்லட் ஸ்டோனையும் எடுத்துப்போம். ஒருவேளை கன்னில் புல்லட் கேரி ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்லிங் ஷாட்டில் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். சரி வாங்க நம்ம இது எடுத்துப்போம் கைஸ். கிராணி வர மாதிரி சவுண்டு கேட்குது. நான் கைஸ் எடுக்க முடியல. ஒரு நிமிஷத்தாச்சு கைஸ். நான் கைஸ் இது எடுக்க முடியல, உட்காந்து தான் எடுக்கணும் போல் கைஸ். எடுத்தாச்சு. இப்போ கிராணியை போட்டு தள்ளுறோம். கிராணியை நம்ம அடிக்கிற அடியில் கைஸ் மொட்டையும் வராங்க கைஸ். கிராணியை வராங்க. ஹெட்ஷாட் போமா கைஸ். நல்ல வேலை கைஸ். கிராண்ட் பாக்கு ஹெட்ஷாட் கரெக்டாக நெத்தியிலே வச்சேன். இப்போ கிராணி தான் கைஸ். அடுத்து கிராணி எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரில. கிராணி வரோம். கிராணி தான் கைஸ் எப்போவுமே ஸ்பீடாக வரும். இந்த வாட்டி என்னன்னு தெரில, கிராண்ட் பா ஸ்பீடாக வரும். கிராணி எங்கே ஸ்பான் ஆகிக்குதுன்னு கூட தெரில கைஸ். பார்க்கலாம் பொறுமையாகவே கைஸ். சவுண்டு போட்டு இங்கே வர போமா கிராணியை. ஜென்ரேட்டர் கேபிளை வெளில போட்டு வரலாம் கைஸ். கிராணி வரதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சு கைஸ். நின்றுனா கைஸ் இதை போட்டு தந்தோம் கைஸ். வெறுப்பேத்தின் கிடக்குது. கிராணியை கூட கிராண்ட்பா கிராணியை கூட சமாளிச்சிடலாம் போல. ரெண்டினா சாவடி கைஸ். கிராணி வரான் கைஸ். கிராணி வருது கைஸ். வரான்ட்டேன். அது பொண்ணு இல்லை கேள்வி. இது பொண்ணுன்னு கூட சொல்ல முடியாது. பல்லே தேய்ச்சி பல வருஷம் ஆன மாதிரி இருக்குது. நம்ம இது பொண்ணுன்னு சொன்னால் பொண்ணுங்களுக்கு தான் அசிங்கமாகிடும். அதனால் சாரி கைஸ். கன்னை இங்கே போட்டுடலாம். அப்புறமா எடுக்கணும். ஏன்னா கிழவன் வந்து இங்கே தூங்குவான். நம்ம கிராணி சாப்டர் 2லேயும் ஒரு இதில் பெட்டு மாதிரி இருக்கும். அங்கே போய் கிழவன் தூங்குவான். அதே மாதிரி இங்கேயும் தூங்குவான். நம்ம இங்கே இது எடுக்கணும் கைஸ். பாட்டை ஒன்று எடுத்துடலாம். கரெக்டாக அடிக்கிறோம் கைஸ். ஒன்று ஊந்திச்சு. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி விளையாடினேன் கைஸ். பாதி விளையாடினேன். கரெக்டாக நான் இதே மாதிரி அந்த பாட்டையும் சுட்டேன். அந்த பாட்டு போய் அண்ணாட்ட சைடு மாட்டிச்சு கைஸ். அவ்வளோ நேரம் விளையாடி வேஸ்ட்டாக போயிடுச்சு கைஸ். இந்த வாட்டியாக சுட்டு இங்கே இவ்வளோதான் பார்ப்போம். சுடுவோம் கைஸ். ஷூட் கைஸ். கரெக்டாக ஏம் வேறு மாட்ட மாட்டேங்குது. இவ்வளோ தூரம் அடித்தா உழுமான்னு வேறு தெரில. கரெக்டாக வச்சுக்கிறேன் கைஸ். நினச்ச மாதிரியே உழலை. ரொம்ப தூரமாகுது. புல்லட் வேறு இல்லை. நம்ம புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டு வரோம். கன்னில் புல்லட்டை ரீலோட் பண்ணிட்டு இங்கேயே போட்டு போயிடலாம். ஏன்னா கிழவை இந்த இடத்துக்கு வர மாட்டான். அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம டோர் லாக் பண்ணிட்டே போயிடலாம் கைஸ். பாட்டை எடுத்துக்கலாம். தண்ணி ஃபில் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறேன். நமக்கு இன்னும் பேர்லாக் கீ வேறு கிடைக்கல அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. வாங்க கீழே போயிடலாம். சரி வாங்க கைஸ் கீழே போகலாம். கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி ஃபில் பண்ணிட்டு வரலாம் கைஸ். தண்ணி பிடிச்சோன்னே கீழே போட்டுறக்கூடாது. போட்டிங்கன்னா தண்ணி ஃபஸ்ட்லேருந்து நம்ம பிடிக்கிற மாதிரி வரும். இல்லைங்க கைஸ். தண்ணியை ரொப்பிட்டேன். வாங்க போகலாம். அவங்களே சொல்கிறாங்க ஜாடியை கீழே போட்டால் தண்ணி ஊற்றிடும், அதனால் பார்த்து எடுத்துன்னு போவாங்கன்னு. வாங்க கைஸ் போகலாம் கைஸ். எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம அவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த கன்னில் வச்சு அடிக்கிறோம். ஜாடி உடஞ்சிருக்கணுமே. அந்த ஸ்பீடு கீழே வந்ததுக்காக உடஞ்சிருக்கணுமே. ஏன் உடையில? அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த ஜாடி. எதாக இருந்தாலும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க கைஸ். அதே மாதிரி பார்க்குறவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்டிங் சேனல் பார்க்காதீங்க. நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் நம்ம கண்டிப்பாக க்ரோ அப் ஆகிறோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி காமெடியாக நல்ல வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் மேடம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். இங்கே எனக்கு ஒரு டவுட்டு கைஸ். இந்த ரோபோட் அடிக்கணும். பட் இந்த இதில் வச்சா இந்த ரோபோட் எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க மேலே போகலாம். கிராண்ட்பா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷெட்டுக்கு இருக்குது. நம்ம மேலே போய் ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடலாம். வாங்க. கிராண்ட்பா எங்கே இருக்காங்கன்னு வேறு தெரில. மேலே போயிடலாம் கைஸ். சொன்ன மாதிரி கிழவன் வரான். அவன் தலையிலே அடிப்போம் கைஸ். செம்ம அடி. கண்ணுலே வாங்கினான். மண்டையை உடச்சாச்சு. இப்போ அடுத்து கேள்வி தான். கேள்வி எங்கே வருதுன்னு வேறு தெரில. வாங்க நம்ம போகலாம் கைஸ். சவுண்டு போடலாம். கேள்வி வரும்னு நினைக்கிறேன். கீழே போட்டுக்கினே தான் கைஸ். சொன்ன மாதிரியே கேள்விக்கு ஹெட்ஷாட் வைக்கணும் கைஸ். கேள்வி கண்ணையும் வந்துது. இந்த ஸ்பீடில் கேள்வி படுத்துக்கிச்சு. 2 பேரும் ஜோடியாக தான் சாவுறாங்க. சாவும் போதும் சாவலை. 2 நிமிஷத்துக்கு மயக்கம் ஆகிடுவாங்க. இதே ரியல் லைஃப்லலாம் போட்டோம்னா நம்ம செத்துருவோம். ஆனால் இந்த கேமுக்கு மட்டும் தான் அவங்க மயக்கமாக வராங்க. அவங்க ஹியூமன் மாதிரியே இல்லை கைஸ். ஏதோ ஜாம்பி மாதிரி இருக்காங்க பார்க்க கைஸ். கல் எடுத்துப்போம். சரி வாங்க நம்ம இப்போ என்ன பண்ணுறது. வாங்க கைஸ் மேலே போகலாம். தெரிஞ்சு மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் மேலே போகலாம். க்ரௌ பார் வச்சு என்ன பண்ணணும் கைஸ். எலிவேட்டர் நம்மளை விட்டு போயிடுச்சு கைஸ். க்ரௌ பார் எடுக்கிறதுக்குள்ளே. சரி வாங்க கைஸ். கிராண்ட்பா செத்து தான் போயிடறாங்க. நம்ம அப்படியே போயிடலாம். எலிவேட்டர் அப்படி மோர வச்சு அப்படியே போயிடலாம். வாங்க சீக்கிரம் போகலாம். அங்கே போகலாம். கமான் கோ ஸ்பீடாக போடா. பொறுமையாக போகிறான் கைஸ்.
இந்த மோதில் போனால் எப்படி கைஸ் கைஸ் எலவேட்டர் இப்போ கீழே வர வைப்போம். எலவேட்டர் கீழே வரோன்னு நினச்சிங்கன்னா சவுண்டு கேட்குது. நம்ம எட்டி பார்ப்போம் எங்கே வருதுன்னு. தலைமையில கீழே வச்சுருப்போது கைஸ் கரெக்டாக வருது. நம்ம கொஞ்சம் நவுந்தே நிற்போம். ஸ்லிங் ஷாட்டுக்கு வருது கைஸ். நம்மளும் இப்போ கூட கீழே போயிடலாம். அதுக்கப்புறம் வாங்க மேலே போகலாம். ஓகே கைஸ் கரெக்டாக கீழே வந்தாச்சு. இப்போ இன்னொரு வாட்டி பட்டனை தொட்டு மேலே போயிடலாம். அமுக்கியாச்சு. வாங்க கைஸ் மேலே போகலாம். கைஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க எலவேட்டர் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ண பவர் கொடுத்தா தான் ஆன் ஆகும். அப்படிலாம் இல்லை கைஸ். இந்த இதுக்கு பவர்லாம் தேவையில்லை. நம்ம கேட்டுக்கும் கேட் எஸ்கேப் அது பண்ணுறதுக்கு தான் கைஸ் பவர் தேவை. இதுக்கெலாம் நீங்கள் பவர் கொடுக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. அதுவே யூஸ் ஆகும். இது நார்மல் மோட் ஈஸி மோடில் தான் அப்படியான்னு தெரில. பட் எல்லா மோடுக்கும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். வாங்க கைஸ் அந்த பாட்டை எடுப்போம். கைஸ் கரெக்டாக கீழே. ஓகே கைஸ் கரெக்டாக கீழே வந்துச்சு. கைஸ் இந்த ஸ்ட்ரெண்ட்டையும் நம்ம போட்டு தட்டணும் கைஸ். பெரிய திங் எடுக்குது கைஸ். இருங்க கைஸ் இதை கீழே போட்டு இதை நம்ம கீழே அனுப்பிடலாம். இதுக்கப்புறம் இதுக்கு வேலை இல்லை. ஓகே நீ கீழே போ கைஸ். நம்ம பண்ண போகிறது எந்த எஸ்கேப்புக்கு எது கொடுத்துக்கிறானுங்க பாருங்கள் கைஸ். இன்னும் இது கிடையில கைஸ். டெடி கிடச்சோடனே ஸ்லெண்டு நான் கதையை முடிக்கிறோம். வாங்க போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு கிழவன் டவுட்டாக இருக்குது. இருங்க எதுக்கோ பார்த்துக்கலாம். 2 பேருமே வரல. சரி வாங்க மேலே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். சொன்ன மாதிரியே கிழவன் வந்துட்டான் கைஸ். டோரை சாத்து. வாங்க கைஸ் ஜாடி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். நம்ம கீழே போயிடலாம். இந்த ஜாடி வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதா கைஸ். இது கிராணி சாப்டர் 1 இருக்குது. இன்னொரு ஜாடி கிராணி சாப்டர் 2 இருக்கும். அது கிராண்ட்பாவோட ஃபேவரட் ஜாடியாம் கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்டோன் எடுத்து 2 பேருமே போடுறோம். 2 பேருக்கும் அடி இடி மாதிரி விடணும். இனிமேல் அவங்க ஏந்திக்கவே கூடாது. ஷார்ட்கனில் புல்லட் இருக்குது கைஸ். பேசாமல் ஷார்ட்கன் யூஸ் பண்ணலாமா? ஷார்ட்கன் வேறு எங்கே போட்டேன்னு தெரில கைஸ். அது வேறு எங்கே கிடைக்குதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கல் கட்சிக்குது. இன்னும் 2 கல் வச்சா கிராண்ட்பா 2 பேருமே அடிக்கலாம் கைஸ். கைஸ் கட்டை மேலே இருக்குது கைஸ். இவ்வளோ நேரம் அதை பார்க்காம இருக்கு. அந்த கட்டை வழியாக அந்த சைடு போனால் எதனா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு காயின் இருக்கலாம், இல்லை ட்ரெயின் கீ இருக்கலாம். 2த்தில் எது இருக்குன்னு தெரியல. இன்னும் நமக்கு அது 2மே கிடைக்கல. வாங்க போகலாம். யார் வரோம் கைஸ். இது கைஸ் செத்துருக்கோம். கொஞ்சம் விட்டுருந்தா 2 நாய்கிட்ட போய் செத்து அசிங்கமாக இருக்கும்னு நினச்சி இருக்கோம் கைஸ். கைஸ் 3 கல் அவ்வளோதான் கைஸ். இனிமேல் ஒரு கல் மிஸ் ஆனாலும் கேள்வி வண்டிக்கு இன்னொரு கல்லை போட்டுடலாம் கைஸ். தொண்டை வேறு லைட்டாக கோல்டாக இருக்குது. பேச முடியல. அதனால் நம்ம வீடியோ பண்ணிக்கினே இருப்போம். உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க கைஸ் கேள்வி கிழமை வரானான்னு பார்ப்போம் கைஸ். கிழமை மேலே போகிறான் கைஸ். கிழமை மேலே போகிறான். நீங்கள் நம்ம பின்னாடியே போனால் கேள்வி வந்துடுமான்னு பயமாக இது கைஸ். எனக்கு கேள்வி அந்த மாதிரி தான். அதோ பாருங்கள் கைஸ். நம்ம பின்னாடியே போயிருந்தால் நம்ம மண்டையை உடச்சிடும் கைஸ். கரெக்டாக கேள்வி காதிலே விட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆகிருந்து கேள்வி நம்மளை மிஸ் பண்ண விட்ருக்கோம். இப்போ கிராண்ட்பா வேறு எங்கே போய்க்கிறான்னு தெரில கைஸ். அவன் தெரிஞ்சு மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க எதுக்கோ இந்த ரூமில் பார்த்துக்கலாம் கைஸ். தூங்குறான் கைஸ். நான் சொன்ன மாதிரி பாருங்கள் கைஸ். தூங்கும் போதே சாப்பிடும் கைஸ். ஒருத்தனை போட்டால் 3 பேர் வந்து விடுறானுங்க. இதுனா கைஸ் டூப்ளிகேட்டா கைஸ். என்னாச்சு தெரியல. ஒரு பக் ஆயிடுச்சா இல்லைன்னா இதுதான் இப்படி தான் ஆகுமா? கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா நான் கிழவனை அடிச்சிக்கிறேன். ஆனால் தூங்கும் போது அடிச்சது இல்லை. கிராணி சாப்டர் 2 அடிச்சா செத்துரும். அது சாப்பிடு. இது என்னன்னா 3 பேராக பிரிகிறாங்க. உடம்புலேருந்து ஆத்மாவை தனியாக எடுத்து போகிறான்னு தெரில. என்னன்னு தெரில கைஸ். சரி வாங்க நம்ம கீழே போய் பார்ப்போம் கைஸ். இந்த கட்டையை எடுத்துப்போம். அந்த கட்டையை வச்சு தான் நம்ம அடுத்த பிளானே இருக்குது. நம்ம கட்டையை போட்டு எதனா கிடைக்குதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். வாங்க கைஸ் கட்டையை போட்டு நம்ம இன்றைக்கி எதனா கிடைக்குதான்னு செக் பண்ணுறோம். என்ன கிடைக்குதுன்னு வேறு தெரில. வாங்க அங்கே எலவேட்டர் நம்ம ஆன் பண்ணி விட்ருவோம் கைஸ். இது வேறு எங்கேயே போட்டு போயிடக்கூடாது. பேசாமல் தண்ணி ரொப்பிட்டு வச்சிடும் கைஸ். 2 நம்ம போடாமல் விட மாட்டேன் கைஸ். நான் ரொம்ப வெறுப்பு இருக்குது. எடுத்துகிட்டு போய் தண்ணியை ரொப்பி வச்சிடலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சால் தான் பெட்ரு ஐடியான்னு நினைக்கிறேன். அந்த கட்டையை என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். எடுத்துகிட்டு போய் தண்ணியை ரொப்பிச்சுன்னா எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் கைஸ். வாங்க போகலாம். சீக்கிரம் போகலாம் கைஸ். கேள்வி வந்துட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். நமக்கு பேர்லாக்கி இருந்தால் தான் கைஸ் ஓப்பன் ஆகும். அதை மறந்துட்டேன் கைஸ். நம்ம பேர்லாக்கியை கண்டுபிடிக்கிறோம். சரி ஓகே கைஸ். நான் பார்ட் 1 இதோட முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 2 நாளைக்கு கண்டிப்பாக வரும். ஓகே பாய் கைஸ்.